அன்பு நண்பர்களே, உலகத்தமிழ் உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். இது மின்னல் கலைக்கூடம் வழங்கும் தமிழ் மூலம் ஹிந்தி கற்போம் நிகழ்ச்சி. பாடம் 52. முற்றிலும் இலவசமான இந்த நிகழ்ச்சியை பின்தொடர சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். பாடம் தொடர்கிறது. வாங்க. சாகியே ஹிந்தியில் நீங்கள் அடிக்கடி கேட்குற வார்த்தை சாகியே. அது அர்த்தம் தெரிஞ்சுக்கிறோம்ல. சாகியன்னு என்ன சாகியன்னா அர்த்தம். வாங்க பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கிய குறிப்பு, இது ரொம்ப முக்கியம், அதை பாருங்கள். இந்த சாகியே உபயோகிக்கும் பொழுது எழுவாயுடன் கோ என்ற 4ஆம் வேற்றுமை உருவை சேர்க்க வேண்டும். சாகியேன்னு சொன்னாலே அந்த கோ இருக்கணும், அப்போ தான் சாகியே வரும். அதான் கிராமட்டிக்கலி ரைட். இந்த உதாரணங்கள்லாம் பாருங்கள், தெளிவாயிரும் பாருங்கள். தங்களுக்கு என்ன வேண்டும்? ஆப்கோ கியா சாயே, மரியாதையாக கேட்குறோம். உனக்கு என்ன வேண்டும்? தும்கோ கியா சாகியே. அவனுக்கு அவளுக்கு என்ன வேண்டும்? உஸ்கோ கியா சாயே. ரைட்டுங்களா? கோ வருது பாருங்க. ஆப்கோ, தும்கோ, உஸ்கோ எல்லாம். எனக்கு ஒரு நல்ல பேனா வேண்டும். இதை கவனிங்க, நல்லா கவனிங்க. இந்த அதுதான் பாயிண்ட்டு, கவனிக்க வேண்டிய பாயிண்ட்டு. எனக்கு ஒரு நல்ல பேனா வேண்டும். முஜே ஏக் அச்சி கலம் சாகியே. ஏன் அச்சா போடாமல் அச்சி போட்டிருக்கிறோம்? களம் பேனா. பேனாங்கிறது பெண்பால். இது ஆண்பாலா பெண்பாலா அதுக்கேற்ற மாதிரி அச்சா அச்சி அப்படியெல்லாம் மாறும். எனக்கு ஒரு நல்ல பேனா வேண்டும். முஜே ஏக் அச்சி கலம் சாகியே. ரைட்டுங்களா? பேனா பெண்பால் ஆகையால் அச்சி என்று போடப்பட்டுள்ளது. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னு அப்படியே குருட்டாம்போக்கா படிச்சுட்டு போகக்கூடாது. நீ தினமும் மாலையில் மைதானத்தில் விளையாட வேண்டும். तुमको रोज शाम को मैदान में खेलना चाहिए. என்ன விளையாட்டு ஆண்பால், அதனால்தான் இப்படி போட்டிருக்கிறோம். ரைட்டுங்களா? கேள்னா அது ரொம்ப முக்கியம். அப்போ தான் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு புரியும். அடுத்து பாருங்கள், இதே இது கவனிங்க. தாங்களும் ஹிந்தி கற்க வேண்டும். ஆப்கோ பி ஹிந்தி சீக்னி சாகியே. ஏன்? ஹிந்தி மொழி பெண்பால். நீங்களும் ஹிந்தி கற்க வேண்டும். ஆப்கோ பி ஹிந்தி சீக்னி சாகியே. ஹிந்தி பெண்பாலுங்கிறதுனால சீக்னின்னு போட்டிருக்கணும். இதில் தான் கவனமாக இருக்கணும். சீக்னா, சீக்னி, அச்சா, அச்சி. இதை தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த எலிமெண்ட்ரி கிராமர் இதெல்லாம் நம்ம மாஸ்டர் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, ஹிந்தியில் பேசுறது, எழுதுறது, புரிஞ்சுக்கிறது எல்லாம் தண்ணிப்பட்ட பாடு. ரைட்டுங்களா? எப்பயும் சொல்கிற மாதிரி நான் கொடுத்துருக்குற உதாரணம் சும்மா 4-5 உதாரணம் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். இதை வச்சு நீங்கள் போடுங்க. களம் போடுங்க, தூத் போடுங்க, சாய் போடுங்க, கேள்னா, லிக்னா, பட்னா, என்னென்ன உண்டோ எல்லாம் போட்டு வெவ்வேறு பாணியில் எழுதுங்க. எழுத எழுத பேச பேசத்தான் மனசில் பதியும், மனப்பாடம் ஆகும், ஹிந்தி கைவரப்பேறும். புரியுதுங்களா? நம்ம அடுத்து 53வது கிளாஸில் சந்திப்போம். சரி.